ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z ட்ரான்ஸ்ஃபார்மில் கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம், கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து 2 சிக்னல் இருக்குது. ஸோ ஒரு சிக்னல் வந்து x1 ஆஃப் n ஒரு சிக்னல் இருக்குது. இதனுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா x1 ஆஃப் Z. இதனுடைய ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ROC வந்து பார்த்தீங்கன்னா R1. இன்னொரு சிக்னல் இருக்குது, அது x2 ஆஃப் n. இதனுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் x2 ஆஃப் Z. இதனுடைய ROC ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா R2. ஸோ அப்படி இருந்தால் ஸோ இந்த 2 சிக்னலுடைய கன்வல்யூஷன், அதாவது x1 ஆஃப் n கன்வல்யூஷன் வித் x2 ஆஃப் n. ஸோ இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் x1 ஆஃப் Z இன்ட்டு x2 ஆஃப் Z. ஸோ ROC எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ROC வந்து இன்டர்செக்ஷன் ஆர் ஓவர்லேப்பிங் ஆஃப் R1 அண்ட் R2. ஸோ இன்டர்செக்ஷன் நான் எப்படி போட்டுக்கிறேன், ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் R1 அண்ட் R2. ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நாம் வந்து இதனுடைய ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ இப்போது நாம் வந்து ஒரு சிக்னல் டிஃபைன் பண்ணிக்கலாம், x ஆஃப் n. ஸோ இந்த x ஆஃப் n என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 ஆஃப் n கன்வால்வ் வித் x2 ஆஃப் n. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த சிக்னலுக்கு தான் நம்ம வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் x ஆஃப் n வந்து x1 கன்வல்யூஷன் வித் x2 எடுத்துக்கிறேன். அப்போது x ஆஃப் Z, அதாவது இந்த கன்வால்வ் பண்ணக்கூடிய சிக்னலினுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் தான் x ஆஃப் Z. ஸோ இது எப்படி இருக்கும், நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். x ஆஃப் Zன்றது நமக்கு தெரியும், x ஆஃப் Z ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x ஆஃப் n Z பவர் ஆஃப் மைனஸ் n. ஸோ இதுதான் வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம x ஆஃப் n சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது x ஆஃப் Z ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x ஆஃப் nக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், சமேஷன் x ஆஃப் nக்கு பதிலாக நாம் x1 ஆஃப் n கன்வல்யூஷன் வித் x2 ஆஃப் n போட போகிறோம். இன்ட்டு ஏற்கனவே z பவர் ஆஃப் மைனஸ் n இருக்குது. ஸோ இதில் நம்ம கன்வல்யூஷன், அதாவது கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், x1 ஆஃப் n கன்வல்யூஷன் x2 ஆஃப் n. ஸோ ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு தனியாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ கன்வல்யூஷன் 2 சிக்னலோட கன்வல்யூஷனுடைய ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமேஷன் k ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x1 ஆஃப் k இன்ட்டு x2 ஆஃப் n மைனஸ் k. இது கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x ஆஃப் Z ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ x1 கன்வால்வ் வித் x2க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், சமேஷன் k ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x1 ஆஃப் k இன்ட்டு x2 ஆஃப் n மைனஸ் k போடுறோம். ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா. இன்ட்டு ஏற்கனவே z பவர் ஆஃப் மைனஸ் n நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் நம்ம அந்த சம்மேஷனுடைய ஆர்டர் வந்து என்ன பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ k இருக்கிறத வெளியும் n உள்ளேயும் கொண்டு போகிறேன். ஸோ அப்படி கொண்டு போகும்போது சம்மேஷன் k ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போது நம்ம n வந்து உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ அப்போது x1 ஆஃப் k வெளியே எடுத்துக்கலாம், x1 ஆஃப் k வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து x2 ஆஃப் n மைனஸ் k இருக்குது, இன்ட்டு வெளியில் z பவர் ஆஃப் மைனஸ் n இருக்குது. ஸோ பார்த்துங்க, இப்போ இந்த செகண்ட் சமேஷன் பாருங்கள்.
இந்த செகண்ட் சம்மேஷனில் x2 ஆஃப் n மைனஸ் கே z பவர் ஆஃப் மைனஸ் n இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் பை, ஸோ இது மட்டும், ஸோ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் நம்ம போடலாம். ஸோ பை டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஸோ உங்களுக்கு டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? இப்போது எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிக்னல், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்குது. இதனுடைய ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் பவர் ஆஃப் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜெட்னு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த டேர்ம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கேன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் டூ ஆஃப் என் மைனஸ் கேன்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம இங்கே என்ன வரும்? எக்ஸ் டூ ஆஃப் ஜெட்னு வரும். ஸோ அப்போது ஸோ இந்த ஈக்குவேஷனில் சமேஷன் கே ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஏற்கனவே x1 ஆஃப் கே இருக்குது. ஸோ இந்த டேர்முக்கு என்ன போடலாம்? இந்த டேர்மில் நம்ம என்ன போடலாம்? எக்ஸ் ஆஃப் ஜெட், அதாவது ஜெட் பவர் ஆஃப் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜெட்னு போடலாம். எக்ஸ் டூ ஆஃப் ஜெட்னு போடலாம். எக்ஸ் டூ ஆஃப் ஜெட். ஸோ ஏன்னா இங்கே நமக்கு வந்து எக்ஸ் டூ ஆஃப் என் மைனஸ் கேன்னு இருக்குது. எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கேன்னு இருந்தால் ஜெட் பவர் ஆஃப் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜெட் எழுதலாம். அப்போது எக்ஸ் டூ ஆஃப் என் மைனஸ் கே அப்படின்றத z பவர் ஆஃப் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் ஜெட்னு எழுதலாம். ஸோ அப்போது இதிலிருந்து ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து எக்ஸ் டூ ஆஃப் ஜெட், அதாவது z பவர் ஆஃப் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் ஜெட்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஸோ இது மட்டும் பாருங்கள், ஸோ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்குது, அதாவது எக்ஸ் ஆஃப் ஜெட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டைம்ஸ் ஆஃப் கேர்ள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் ஆஃப் ஜெட்டுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் ஜெட் பவர் ஆஃப் மைனஸ் என் எழுதுகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்குது மேலே, ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேர்ள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதை எக்ஸ் ஒன் ஆஃப் ஜெட்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஒன் ஆஃப் ஜெட் இன்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ஆஃப் ஜெட் வெளியில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஆஃப் ஜெட். ஸோ அப்போ இதிலிருந்து எக்ஸ் ஆஃப் ஜெட்ன்றது எதனுடைய சிக்னல்? கன்வல்யூஷன், அதாவது எக்ஸ் ஒன் ஆஃப் என் எக்ஸ் டூ ஆஃப் என்னுடைய கன்வல்யூஷன், அது எக்ஸ் ஒன் ஆஃப் என் எக்ஸ் டூ ஆஃப் என் கன்வல்யூஷனுடைய ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் எக்ஸ் ஆஃப் ஜெட். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ் ஒன் ஆஃப் என் கன்வல்யூஷன் வித் எக்ஸ் டூ ஆஃப் என், இதனுடைய ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எக்ஸ் ஒன் ஆஃப் ஜெட் இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இதில் ஆர்ஓசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதாவது R1 இன்டர்செக்ஷன் வித் R2, இன்டர்செக்ஷன் ஆர் ஓவர்லாப்பிங் ஆஃப் R1 R2 இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம், அதாவது ஏற்கனவே நம்ம இனிஷியல் வேல்யூ தியரம் ஃபைனல் வேல்யூ தியரம் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்துருக்கோம். அதே போல் ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லையும் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.